ஃபுல்லாக கல்லு கல்லாக சரிஞ்சு போய் நடக்கும். ம். அம்மா நீங்கள் டீ குடிப்பீங்களா? டீ குடிப்பீங்களா? ஆ இப்போ போட்டால் குடிக்க மாட்டீங்களா? ம். காலைல தான் குடிப்பாங்களாம். அவங்களுக்கு வேண்டாம் வேண்டாது. டீ காஃபி எதுவுமே குடிக்க மாட்டாங்களா? காலைல தானா டீ குடிக்கலாம், காஃபி குடிப்பீங்களான்னு கேட்குறாரு. ஓ, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பாடு. இப்படி இருக்காங்க எஸ்கே பாருங்க. பண்ணி பார்க்குறேன். நீங்கள் தான் சொன்னீங்கன்னு சொன்னாங்க பாருங்க. ஆமாம் எஸ்கே, சூப்பராக இருக்குது. எனக்கு நான் தூங்கி எந்திரிக்கும் போது ஐயோ இன்றைக்கி ஒரு நாள் தான் தூங்க முடியும்னு படுத்துட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் மனசு அடிச்சுக்கிச்சு. இல்லை காலையில் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறக்கூடாது, இன்றைக்கி டேவே முடிஞ்சு போயிடும், எப்படியாச்சும் எந்திரிச்சு போய் வெளியில் உக்காந்துடணும், வெளியில் சுற்றி பார்த்தே ஆகணும். ஏன்னா இங்கே வந்ததுலேருந்து எப்போவுமே ஒரு டிப்ரெஸ்குள்ளேயே தான் இருந்தேன். ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, மைண்டு செட்டே இருக்காது. ஆனால் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கா. ஸோ சரி, அட்லீஸ்ட் இதையாச்சும் என்ஜாய் பண்ணுவோம். நடக்கிறத நம்மளால் மாற்ற முடியாது, எது நடந்தாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட்டு இதையாச்சும் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் அதனால வெளியில் போய் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு எந்திரிச்சு காலையில் வெளில வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கல்லெல்லாம் எடுத்து போட்டு நெட் ஆகிடும். என்ன நெட் ஆகிடும்? ஹைட் ஆகிடுமா? புரியலையே. ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே நான் கண்டிப்பாக வெளியில் உட்காருனா சுற்றி பார்க்குறேன். ம் நாங்கள் வந்ததுலேருந்து இப்படியே தான் இருக்குது. ஓ, அழகாயிடும்ன்றீங்களா? ஆமாம் கரெக்ட், க்ளீன் பண்ணணும். இது இப்போ எங்கள் வீட்டில் டெய்லி பெருக்கினே இருக்காங்க. இந்த இடத்துல பெருக்கி அள்ளி போடுறாங்க. அதான் அவங்களும் அள்ளினே தான் இருக்காங்க, டெய்லி பெருக்கி அது வந்துட்டே தான் இருக்கு. மதிய வணக்கம் தெய்வம். ஆனால் தண்ணி லைன் மேலே கொடுக்க மாட்டுறாங்க, மேலே கேட்டால். நம்மளுக்கு சாமான் சேர்ந்தா கூட நம்ம பைப்பு போட்டு வலிக்கணும்னா கூட தண்ணி ஏற மாட்டேங்குது. பைப்பு நாங்கள் வச்சுக்கிறோம், மோட்ரு வீட்டுலாம் பைப்பு இல்லாமல் தான் நாங்கள் போட்டு இதுன்னா அந்த பைப்புலாம் அப்படியே வலிச்சுது. கரண்ட் உடம்பு தண்ணி ஏற மாட்டேங்குது. நீங்கள் மோட்ரு வீட்டில் வைக்கக்கூடாது. வீட்டில் இல்லைம்மா, வெளியே தான் போடுவோம். வெளியே தண்ணி ஏற மாட்டேன் வைப்போம். அங்கே வைக்கக்கூடாது, மோட்ரு கீழே எத்தனை வைக்கணும். மோட்ரு கீழே வச்சுட்டு பைப்பு நீங்கள் மேலே போடணும், தண்ணி வருமே. நாங்கள் எடுக்கிறோமே மோட்ரு வச்சு, ஒரு 3 வாட்டி எடுத்தோம். போர் போட்ட தண்ணி வரல. தண்ணி 30 அடியிலே வந்துடுச்சு. அதனால் அதுக்கு மேலே ஆழம் போட முடியாதுன்ட்டு போயிட்டாங்க. தண்ணி எடுக்க முடியல. மோட்ரு போட்டால் மோட்ரு ரிப்பேர் ஆகிடும்ன்றாங்க. அதனால் சரி, சித்திரை மாதத்துக்கு மேலே திருப்பி போர் எடுத்துக்கலான்னு விட்டேன். வேறு என்ன பண்ணுறது? நம்ம தப்பு. மழை டைமில் போர் எடுத்துடக்கூடாது போல இருக்குது. மழை பெஞ்சதில்லை, தண்ணி மேலே இருந்திருக்கும் போல இருக்குது. என்னமோ நம்ம நேரம் சரியில்லை, எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை.